ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னுடைய ஃபஸ்ட்டு ரேண்டம் vlog. நான் vlog எடுக்கணும்னு நினைக்கல, ஷார்ட்ஸுக்கு தான் எடுத்தேன். பட் ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காண்டி அப்படியே அந்த வீடியோவை கொஞ்சம் லாங் ஆக்கி அப்படியே போட்டாச்சு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. டெய்லி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்டு நான் எப்போதுமே காலைல 5:30க்கு எந்திப்பேன். எப்போதுமே காலைல எழுந்திரிச்சி நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா வேலையும் சீக்கிரம் முடியும். அந்த நாள் ஃபுல்லாக பிரிஸ்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு எப்போதுமே இருக்கும். லேட்டாக எழுந்திரிச்சா பரபரன்னு அவசர அவசரமாக மளமளன்னு வேலையை கிளப்பி பிள்ளைங்களை கிளப்பிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சீக்கிரம் எழுந்திரிச்சா மெதுவாகவே நம்மளுடைய வேலையை அவசரம் இல்லாமல் பொறுமையாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே நான் நினைப்பேன். அப்படி தான் இன்றைக்கும் எப்போதும் போல் 5:30க்கு எழுந்திரிச்சி என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய சேனலை நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப் vlogs, அப்புறம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் இதெல்லாம் வரும். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெகுலராக பார்க்கலாம் என்னுடைய சேனலை. என்னுடைய ஃபஸ்ட்டு vlogங்கிறனால ஒரு இன்ட்ரடக்ஷன், குட்டி இன்ட்ரடக்ஷன். என்னோடய பேர் செல்வி. நான் சிவகாசிலேருந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என்னோடய சேனலும் 2 பசங்க சம்மந்தப்பட்டதும் என்னோடைய சம்மந்தப்பட்டதும் மட்டும்தான் இந்த சேனலில் வரும். நீங்கள் ரெகுலராக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க. இந்த வீடியோ இன்றைக்கி தான் எடுத்தேன். செவ்வாய்க்கிழமை ஜூன் 13. காலையில் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொண்டக்கடலை, மத்தியானத்துக்கு வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சு சிம்பிளாக அப்பளம் தான். ஏன்னா இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் எந்திரிச்சதும் இன்றைக்கி ஒரு 15 மினிட்ஸும் லேட்டு தான். அதனால் எந்திரிச்சோடனே மளமளன்னு சமையல் வேலை பார்க்க வந்தாச்சு. இன்றைக்கி வழக்கம் போல் இல்லாமல், எப்போதும் போல் இல்லாமல், இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கும் பெருசாக பசங்களுக்கு பண்ணலை. இட்ஸ் ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு லேட்டாக எந்திரிச்சாலும் பசங்களுக்கு கரெக்டாக சத்துள்ளதாக சாப்பாடு கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பீங்க? நான்லாம் வந்து சரி வெண்டைக்காய் இருக்குல்ல, அது காய்கறியாக வச்சு கொடுத்து விட்ருவோம், கொஞ்சம் அப்பளம் பொரிச்சிருவோம், இப்படி ஏதாவது வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைப்பேன். லேட்டாக எந்திரிச்சாலுமே பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக ஏதாவது உள்ளே போகணும். டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸு, டெய்லி ஒரு காய்கறி, தண்ணி நிறையா குடிக்கணுன்னே இந்த மாதிரி பாட்டிலெலாம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். பெரிய வாட்டர் கேன். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வாட்டர் கேனில் இருக்க தண்ணியெல்லாம் குடிச்சிடணும். உடம்ப ஹைட்ரேட்டாக வச்சுருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து நம்ம சின்ன பிள்ளைலாம் அம்மா அப்பா என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டோம் வச்சோம். நைட்டு 10 மணிக்கு கூட புரோட்டா சாப்பிடுவோம், நினைக்க நேரம் எல்லாம் சாப்பிடுவோம். ஆனால் ஹெல்த்தியாக தான் இருந்தோம். இப்போல்லாம் பசங்களுக்கு பார்த்து பார்த்து என்ன பண்ணி கொடுத்தாலும் டக்குன்னு ஒரு சின்ன கிளைமேட் மாறினா கூட உடம்பு சிக்காகுது. ஸோ அதனாலேயே பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. என் பசங்களுக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை உங்கள் எல்லா பசங்களுக்கும் அப்படி தானங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.